வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் பூரி செய்ய போகிறோம். தக்காளி பூரி செய்ய போகிறோம். அதுக்கு எப்போதும் நம்ம கிழங்கு வச்சு நம்ம மைதா பூரி சாப்பிட்ருக்கோம். இது கோதுமையில் தக்காளி வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு பூரி செய்கிறோம். அதுக்கு நம்ம கலர்லாம் ஆட் பண்ணல. அது தக்காளியோட கலரு அதில் சிகப்பாக இருக்கும். அதனால நம்ம சத்தான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ தக்காளி பூரி செய்கிறதுக்கு 2 பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கங்க. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. 2 ஸ்பூனு அரிசி மாவு, 2 ஸ்பூனு மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ தக்காளி பூரி செய்கிறதுக்கு 2 தக்காளி உள்ளதை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம திப்பியாக இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இல்லைன்னா மாவு பிசைகிறதுக்கு திப்பியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு நம்ம பேஷனை ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இதால் ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மைதா, ஒரு கப்புக்கு 1 ஸ்பூனு. நான் 2 டப்பா எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு. சாஃப்டாக இருக்காமல் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். அதுக்காக இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், தக்காளி பேஸ்ட்டு நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம பிசைகிற மாதிரி பார்த்துக்கிட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்குவோம். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம டார்க்காக தக்காளி எடுத்தோம்னா கிளறு இதிலே வந்துடும். நமக்கு கிளறு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த தக்காளியோட கலரே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ப்ளெயின் பூரியாக இருந்தோன்னா நம்ம கிழங்கெல்லாம் செய்யணும். இதுக்கு நம்ம தனியாகவே சாப்பிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வெறுமனே சாப்பிடலாம். அப்படி வேணும்னா ரைத்தா கூட வச்சுக்கலாம். நல்லா பூரி மாவு பிசையத்துக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. மாவு பிசைஞ்சிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்குவோம். நல்லா உருட்டிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸு உருட்டிக்குங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம உருட்டிடுவோம். நல்லா எல்லாம் ஒரு மாதிரி ஏறலும் சாரலும் இல்லாமல் கரெக்டாக உருட்டிட்டு இப்போ உருட்டினத்தை நம்ம எடுத்துக்குவோம். பூரி நம்ம திரட்டிட்டோம். இப்போ நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான். என்ன காஞ்சிருச்சு. நம்ம பூரியை போட்டு நல்லா உப்புனோடனே திருப்பி விட்டுருவோம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உப்பி வரட்டும். 2 பக்கமும் சவந்து எடுத்துருங்க. இப்போ இது மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்தோம்னா தக்காளி பூரி ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.